நேற்று இன்று நாளை உலக மக்களின் திரு தமிழ் வாழ்க வாழ்க திரு தமிழ். சகோ வணக்கம், நான் தமிழ் சார். அறிவோம் பாகம் 16ல் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சரி, அந்த கேள்வி என்னன்னு நீங்க. இரவு பகல் என்று மாறி மாறி வர்றது கிடையாது. இது ஒரு நிழல், அவ்வளவுதான். அப்ப நம்ம பூமி, நம்மளுடைய நிழலும் ஒரு நிழல் தான், நம்ம சந்திக்கிற அந்த இரவும் ஒரு நிழல் தான். இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு நான் எப்படி சொல்கிறேன். அப்ப நான் சொல்றேன்னா இதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. இப்ப இதுவும் நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது இப்ப தமிழ் கடவுள் முருகன், உலக மக்களின் கடவுள் சிவன், அது தமிழ் கடவுள் தான். இருந்தாலும் அதுல நிறைய சிவம் ஏன் பேர் வச்சாங்க, அவர் யாரு, என்ன, சிவம் என்றால் என்ன, எல்லாமே நீங்க யூடியூப்ல போயிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. அதுக்கு எல்லாம் ஒரு பின்னாடி ஒரு அர்த்தம் நான் சொல்ல போறேன்னா, அதெல்லாம் பெரிய அர்த்தங்கள் இருக்கு. அந்த வேல் வச்சுக்கிட்டு நிக்கிற அந்த இது, அதுக்கு என்ன அடையாளம், முருகவேல், சிவன் வச்சிருக்கிற அந்த திருசூலம், இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க அர்த்தம் சொல்லுங்களேன் பாப்போம். நான் அதுக்கு அர்த்தம் சொன்னேன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு அர்த்தம் தான் சொல்ல போறேன். அப்படியே நான் சொன்னாலும் நீங்க ஆச்சரியப்படவா போறீங்க, அல்ல இது எப்படி இவன் சொன்னான் அப்படின்னு நினைக்க போறீங்க. இல்லை, ஏதோ கடந்து போவீங்க, ஏதோ வளர்றான்னு. அப்படிதான், அதான் எனக்கு தெரியும், அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொன்னப்ப ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், காற்று வரட்டும் கிளம்பு அப்படின்னு. நான் அதில் சிவனுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். அப்போ அவர் போட்ட கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான பதிலே. காற்றுக்கு தான் சிவன் என்ற பெயர். அப்போ அது அடுத்த வீடியோவில் நான் பதிலும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. அதாவது சிவன் என்ற ஒரு கேரக்டர், இப்போ நான் இருக்குன்னா, நான் இந்த உலகத்தில் இப்போ இந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறேன். நான் ஒரு கேரக்டர். இதுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வந்திருக்காங்க. அப்படி வந்தவர் நான் அவர் முதல் கிடையாது. முதல்ல படிப்படியாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தங்க ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி கற்றுக் கொடுத்து அது ஒரு மனிதன் தெளிவுபட்டு அறிவு அவங்க எப்படி இருந்தாங்க, அப்படி முன்னே யார் சொன்னாங்க, அவர் எப்படி அப்படின்னு சொல்லும்போது வாய்மொழியாக அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, அவங்கள யாரும் பார்க்க முடியாது, அவர் ஒரு காற்றை பார்க்க முடியாது, ஆனால் உணர்றோம், அதோட சத்தத்தை கேட்குறோம், அது மாதிரி அவர் சொன்னதை நம்ம கேட்குறோம், இதெல்லாம் நம்ம செய்யணும்னா அவரை பார்க்க முடியாது, அப்போ அவருக்கு என்ன பேர் அப்படின்னு மனிதன் காலப்போக்கில் வச்சு தான் ஸ்வம், சிவம், அந்த ஸ்ன்ற ஒரு சத்தம், காற்றின் சத்தம் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு அந்த பேர் வந்தது. அப்படிலாம் நான் பதில் கொடுத்துருந்தேன், சரிங்களா. ஆனால் இதில் ஒவ்வொன்றும் சயின்ஸே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ நம்ம உடம்புல விந்து அணுக்கள், கோடான கோடி விந்து அணுக்கள் போகுது. அதில் ஒரு விந்து தான் கர்ப்பம் உருவாகுது, இல்லை 2 இப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த கருமுட்டையை போய் அடையும் போது மற்ற விந்துங்கள்லாம் வெற்றி அடைய முடியல, ஏதோ ஒன்று வெற்றி அடையுது, இல்லைன்னா 2. அப்போ இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் வெற்றி வீரர்களே. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வெற்றி பெற்று வந்தோம்னா இந்த உலகத்தில் அடுத்த வெற்றி மறுமையில் தான் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள வெற்றி தோல்வி எல்லாம் ஒரு அதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. வெற்றியோ தோல்வியோ முயற்சி பண்ணணும், அது நம்ம இன்பமாக ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். அது நம்ம எல்லா விஷயங்களும் ஒரு இன்பமாக ஏற்றுக்கொண்டால் அதே வெற்றி தான். வெற்றி, உண்மையான வெற்றி அந்த இன்பமாக ஏற்றுக்கொள்வது தான். ஆனால் முயற்சி கைவிடக்கூடாது. ஏன்னா முயற்சி பண்ண தான் வந்திருக்கோம். முயற்சி பண்ணணும், தோல்வினாலும் இன்பமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை என்றப்ப நம்ம வாழ்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுறோம். கடைசியில் அது முடிஞ்சு தான் போகுது. அப்போ கூட வாழ்கிறத நம்ம விட்டுடுறோமா? சில பேர் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன தான் இதெல்லாம் நடந்தாலும் இறுதியில் என்ன முடிவு? மரணம். அப்போ கூட இதை நம்ம விட்டுடுறோமா? இல்லை. நம்ம வாழ்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த உண்மையான வெற்றி எங்கே இருக்குன்னா மறுமையில் தான் இருக்குது. ஸோ அந்த மறுமைக்கான பாதைகள் தான் பல பேர் காட்டிட்டு போகிறாங்க. அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அது ஒரு சத்தியம், இதில் நீங்கள் சந்தேகப்படாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் ஒருத்தர், அதாவது இன்றைக்கி எதுவுமே விலை கொடுத்து அதிகமான விலை இருக்குது. ஒரு காலத்தில் 1 லட்ச ரூபா இருந்த இடம் இன்றைக்கி 30 லட்ச ரூபா போகுது. ஆனால் அந்த 1 லட்ச ரூபா வாங்கக்கூடிய அந்த இடம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ சாதாரண ஒரு சம்பளம் வாங்குறவங்க கூட சேர்த்து வச்சு சம்பாரித்து வாங்கிடலாம். ஆனால் இன்றைக்கி வாங்க முடியாது.
அந்த மாதிரி காலத்தில் சம்பாரிச்சவன் ஒருத்தன் ஏமாந்துட்டான். இப்போ அவன் புலம்பிகிட்டே இருக்கான், இப்போலாம் வாங்க முடியுமா, நான் இவ்வளோ காசு விட்டுட்டேன்னு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், எதுக்கும் கவலைப்படாதப்பா, இறைவன் இருக்கான், உனக்கு மறுமையில் இதுக்கான நீ ஏமாற்றப்பட்டதுக்கான சன்மானம் உனக்கு கிடைக்கும், மறுமையில் கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சொன்னால் அதெல்லாம் சும்மா பேச்சு, யார் கண்டா மறுமையை, இதெல்லாம் உலகத்து நல் வாழ்க்கைக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க, அதனால அதெல்லாம் யார் பார்த்தா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு அவன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த மறுமையை நினச்சி இறுதியில் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அவன் ஆறுதல் பெறுவான். ஆனால் அவனுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அதனால அவன் ஆறுதலும் இல்லை, ரொம்ப மனக்கவலையில் இருக்கான். அப்போ அது அந்த அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பேர்த்துக்கு மனசுக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பெரிய பேர் படித்த, அதாவது மார்க்கம் படித்த அனைத்து மதத்துலேயும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கூட அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய கொஸ்டின்லாம் இருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய உணர்வுகளை அவங்க நினச்சி பார்த்துக்கிட்டாங்க அந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த சத்தியத்தை நம்ம சொல்ல வரோம். அப்படி இது பண்ணும் பொழுது அந்த அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொன்னாங்கள்ல, அந்த வேலுக்கு அந்த இதுக்கு ஒரு ஒரு இது இருக்குது. அதாவது அந்த முதல் 3 திருசூலம், அதுக்கு அர்த்தம் அதாவது உணர்கிற நான் தான் அதை பிடிச்சிருக்கேன்னு வச்சுங்க, அது நான் உணர்கிற நான். அப்போ ஒரு இறைவன், அப்பா அம்மா, நான், அதான் அர்த்தம். அதே நேரத்தில் சின்ன பிள்ளைய தான் முருகனை காமிப்பாங்க. அதாவது அது ஒரு விந்துவனுக்கின் உருவம், அது அடையாளம். இதெல்லாம் அந்த காலத்தில் அது கண்டுபிடிக்கல, பார்க்கல யாரும். அப்போ ஏதோ ஒன்று காட்டியிருக்காங்க, அந்த பீட் ஒன்று ஸ்க்ரீனில் பார்த்துருக்காங்க, இந்த உயிர் இப்படி தான் இருக்கும்னு. அதனால அந்த அடையாளம் தான் அந்த இதில் இருக்குது. இன்னொன்று இது மட்டும் இல்லை, இது சயின்ஸே கண்டுபிடிக்கல. அந்த இத்தனை உயிரணுக்கள் போகுதில்ல, அந்த உயிரணுக்கள் எல்லாம் ஏதோ ஒன்று தானே வெற்றி அடைஞ்சு உள்ள நுழையுது தாயின் கருவறையில். அது சாதாரணமாக போல. அதாவது ஒரு குகையில் போகும்போது ஒரு ஒரு குகையை உருவாக்கும் போது எப்படி நம்ம பள்ளத்தை நோண்டி போகிறோம், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கதவு திறந்து போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் வலிமை இருந்தால் தான் அந்த கருவு முட்டைக்குள்ளே போக முடியும். அந்த அந்த வலிமை தான் அந்த இது. நீங்கள் அதாவது விந்தணுக்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறனே கண்டுபிடிப்பாங்க. எல்லா விந்தணுக்களும் போயிட முடியாது, எல்லாம் அறை தான். அதாவது தமிழில் பாருங்கள், அந்த அர்த்தத்திலே இருக்குது. அதாவது அரின்னா அறிவு, அந்த அ ர போட்டு அந்த மேலே ஒரு இது போட்டுறது அந்த வேல். அது எடுத்துட்டோன்னு வச்சுங்க, அது அறை தான். அந்த மேலே போடுற ரீ தான் அரி, அந்த அறிவோம். அந்த இது இருக்குங்களே, அதை வச்சு அது ஓட்ட போடும். அப்போ தான் வலிமை. ஏன்னா அதுக்குள்ளே போய் நம்ம நிறையா போராடுறதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கணும். சாதாரணமாக எல்லா உயிரினங்களும் போயிட முடியாது, எல்லாத்தையும் அந்த அந்த இது இருக்காது. அந்த வேல் இல்லை திரிசூலம், அந்த ஆயுதம், அந்த நம்ம வெற்றி பெற்றுக்கணும், நம்மள்ட்ட அந்த ஆயுதம் இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ தான் நம்ம அந்த கரு முட்டைக்குள்ளே போக முடியும். நம்ம கூட அத்தனை உயிரணுக்கள் கூட விந்து அணுக்கள் கூட வருதுங்களே அந்த பயணத்தில், அந்த தாயின் கருவறை முட்டைக்குள்ளே போகிறதுக்கு, அதுக்கிட்டலாம் அந்த ஆயுதம் இருக்காது. அதுதான் வலிமை. அந்த வலிமை இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளே நுழைய முடியும். அதோடைய அர்த்தம் தான் அது. ஆனால் இன்றைக்கி நான் இதை சொல்கிறேன்னா அவங்க காட்டுறாங்க, பீட்டுன்னு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணி சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீ மற்ற மதங்கள் எல்லாம் சொர்க்கம் செல்லலாம், மற்ற மதங்கள்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை தான். ஆனால் நீங்கள் உங்கள் மதத்தில் இருக்கிற மாதிரி மற்ற மதங்களையும் மரியாதை கொடுங்க. உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க. மற்ற மதங்களை குறை கூறினாலோ இல்லை மற்ற மதங்களுடைய இப்போ மனசை உடைச்சாலும் இல்லை நடக்குதுங்களா மத கலவரம் அது இதுன்னு, அவங்களாம் எந்த காலத்துலேயும் சொர்க்கம் செல்ல முடியாது. அது அப்பப்போ காட்டுவாங்க, சில பேருக்கு மைண்டில் காட்டுவாங்க, அதை நம்ம படிக்கணும். ஏன்னா எனக்கு பீட்டு ஸ்க்ரீனில் காட்டுற விஷயம் உலகத்தில் உள்ள மக்கள் நடைமுறையிலே மொத்தமாக அப்படி எழுதுகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாபர் மஸ்ஜித் இடித்தவர் நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருக்கலாம். இடித்தவர் முதல் டவுன் மேலே போயிட்டு அந்த முன்னோரை இடித்தவர் தான் முஸ்லீமாக மாறிட்டார். நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த மனசு ஏன் வந்துச்சு, ஒரு மஸ்ஜித்தை இடிச்சிட்டு அவன் ஏன் முஸ்லீமாக மாறணும்? அப்போ அவங்க மனசில் அது தப்பு,
அவங்க உணர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இது நீ செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு. இதை தான் நீங்கள் புரிஞ்சு